ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் என்னோடய லன்ச் ப்ரிப்ரேஷன் கூடவே என்னோடய லைஃப் ஸ்டோரியோட ஒரு குட்டி பாட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ பப்பு கூடவே சேப்புக்கிழங்கு ரோஸ்ட்டு. இந்த டொமேட்டோ பப்பு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் நல்லாவே வந்திருந்தது. உங்களோட ஃபேவரட் லன்ச் காம்போ என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் பிறந்தது அண்ட் வளர்ந்தது எல்லாமே பெங்களூர் தான். எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தும் என்னை நல்லாவே வளர்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் நான் வெறும் பிகாம் தான் படிச்சிருக்கேன். பெங்களூர்லேயே ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் சண்டே அன்றைக்கி தான் ஷூட் பண்ணது. பட் எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. யூஸ்வலாகவே சண்டேஸில் நம்ம வீட்டில் நான்வெஜ் தான். பட் ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால வெஜ்ஜு சமைச்சாச்சு. ஏன்னா ஊரில் போதுன்ற அளவுக்கு நான்வெஜ் ஃபுல்லாகவே சாப்பிட்டாச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ என்னோடய டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா, வீக்லி 6 days ஒர்க் ஸ்லீப் ரிப்பீட்டாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் மைண்டில் வந்துச்சு. ஸோ ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பிளானிங் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் என்ன அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஊரில் 1 வீக் இருந்ததுனால வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸுமே இருக்காதுன்னு இந்த சேப்பக்கிழங்கு கிளம்புறப்ப அம்மா தான் பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம லன்ச்சுக்கு சைட் டிஷ்ஷாக சமைச்சிட்ருக்கேன். இந்த சேப்பக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் குக்கரில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி அதோட ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜஸ்ட் கடாயில் ஆயில், சால்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடரை ஆட் பண்ணி ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் எம்மியான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.